ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங் எந்திரிச்சோன்னே டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டாச்சு. இந்த டீயில் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுருக்கேன். அப்படிங்கிறதுனால இதை என்னால் விடவே முடியல. ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு குக்கிங்க்கு நான் சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். சாப்பாடு, தக்காளி தொக்கு, தொட்டுக்க முட்டை. நேற்று எனக்கு அதிகமாகவே ஒர்க் இருந்தது. ஒரு பக்கெட் நிறைய துணி கையிலே துவைச்சேன். இட்லி தோசை மாவு அரைச்சேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆஃப்டர்நூனுக்கு காளான் பிரியாணி, நைட்டு பாசிப்பயிறு தோசை, தக்காளி சட்னி தான் வச்சேன். அதனால குக்கிங் சிம்பிளாகவே இருக்கட்டும்னு இதுவே டிசைட் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரைச்ச மாவில் இட்லி ஊற்றிட்டேன். அப்புறம் நான் உளுந்த மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். என்னோட பையனுக்கு உளுந்த வடை போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, உளுந்த வடை, இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி, பிஃபோர் டே வச்ச தக்காளி சட்னி இருந்தது. அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹேர் ஆயிலிங் பண்ணி மசாஜ் தான் பண்ணேன். பிஃபோர் மேரேஜ் நான் ரொம்பவே செல்ஃப் பேம்பரிங் பண்ணிப்பேன், ஹேருக்கு, ஸ்கின்க்கு எல்லாமே. பட் ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் முக்கியமாக ஆஃப்டர் பேபி அவங்கள பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். இருந்தாலுமே அப்பப்போ நான் செல்ஃப் கேர் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்காக செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. ஆல்சோ நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க.